நீங்க இப்ப வாசிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, பாரதியார் வித்தியாலயம் என்ற ஒரு பாடசாலையில வருடாந்த சமூக ஒன்றிணைப்பு விழா, சரியா? அதாவது எல்லா சமூகத்தவரும் அந்த விழாவில் ஒன்றிணைவார்கள். அந்த விழா வந்து பிரதம அதிதியாக அந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார் கல்வி பணிப்பாளர் திரு அழகன் என்பவர். அந்த அவரால் ஆற்றப்பட்ட உரைதான் இந்த அவர் பண்டிகையை பற்றி உரையாற்றி உள்ளார். சரியோ? இப்ப இலங்கையில வந்து பல இன மக்கள் வாழ்கிறார்கள். தமிழர், சிங்களவர், முஸ்லிம்கள், பரங்கியர் என்று பல இனத்தவர்கள் வாழ்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சமயத்தை கடைபிடிக்கின்றார்கள். அந்த வகையில அவர்கள் கொண்டாடுற அந்த விழாக்கள், பண்டிகைகள் எல்லாம் இந்த பண்டிகையை பற்றி சொல்லி இருக்கிறார். பாருங்க, அவர்கள் கொண்டாடுற விழாக்கள் தைப்பொங்கல், தீபாவளி, வருடப்பிறப்பு, ஆடிப்பிறப்பு, நோன்பு பெருநாள், கட்ச் பெருநாள், பொசன், வெசாக், நத்தர், ஈஸ்டர் போன்ற பண்டிகைகள் தான் அந்த அவையல் சமய கலாச்சாரத்துடன் அந்த வரலாறாக பன்னெடுங்காலமாக தொன்று தொட்டே அந்த பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். சரியோ? பண்டிகை கொண்டாடப்படும் போது அதற்கு ஒரு தோற்றம், அதாவது தோற்றம் இருக்கும். அந்த தோற்றம் அந்த பண்டிகைக்கு ஏற்ற மாதிரி வேறுபட்டு இருக்கும். அதாவது தைப்பொங்கலுக்கு வேற ஒரு வரலாறு தோற்றம் இருக்கும். அதே மாதிரி தீபாவளிக்கு வேறு ஒரு கதை ஒன்று இருக்கும். அப்படி நீங்க சமய பாடத்துல எல்லாம் படிச்சிருக்கிறீங்க பிள்ளைகள். பண்டிகைகள் கலாச்சார ரீதியாக வேறுபட்டாலும், அதாவது தோற்றம், மரபுகள், அது வழங்கி வர்ற மரபுகள், வழக்காறுகள்ல வேறுபட்டாலும், ஆனா ஒன்றைத்தான் அது எல்லா பண்டிகையும் உணர்த்துகின்றது. அதாவது எங்களுக்கு அந்த பண்டிகை கொண்டாடுறதால சிறுவர்களாகிய உங்களுக்கு என்ன மன மகிழ்ச்சி ஏற்படும், புத்துணர்ச்சி ஏற்படும். சரியோ? அதாவது மதத்தால கலாச்சாரத்தால எல்லாரும் ஒன்றிணைந்து காணப்படுவார்கள். ஆகவே அது வந்து எல்லா பண்டிகைகளிலும் ஒற்றுமையாகத்தான் காணப்படுகின்றது. இந்த பண்டிகைகள் கொண்டாடப்படும் போது நாங்க என்னென்ன செய்ய வேணும்? அதாவது நாங்க எங்களோட உடலையும் வீட்டையெல்லாம் துப்புரவு செய்வோம், அழகுபடுத்துவோம், இறை வழிபாட்டை மேற்கொள்வோம், மற்றது புதிய ஆடைகள் அணிவோம், பெரியோர்களின் ஆசி பெறுவோம், மற்ற ஏழைகளுக்கு தான தர்மம் செய்வோம், சிற்றுண்டி தயாரித்து உறவினர்கள் நண்பர்களுடன் என்ன செய்வோம், கூடி உண்போம். மற்றது அப்படியெல்லாம் செய்யறது இந்த பண்டிகைகள் எங்களுக்கு அப்படி செய்வதால எங்களுக்கு மன மகிழ்ச்சி தருகின்ற ஒரு நிகழ்வாக இந்த பண்டிகை காணப்படுகின்றது. இந்த பண்டிகையின் பயன் வந்து அற ஒழுக்கங்களையும் விழுமியங்களையும் சம்பிரதாயங்களோடு ஒன்றிணைத்து தருவதில்லை இந்த பண்டிகை. அதாவது எல்லா சம்பிரதாய பழக்க வழக்கங்களையும் ஒன்றிணைத்து தருகின்றதாம். அதோட ஏனையோருக்கு உதவக்கூடியதாக இருக்கும் இந்த பண்டிகைகள். நாங்க பக்கத்து வீடுகளுக்கு எல்லாம் பிரகாரம் செய்து அனுப்புவோம். அப்படி ஒற்றுமையாக செயற்படுறதுக்கு உதவும், பொறுமையாக இருப்பதற்கு, மற்ற பெரியோரை மதிக்கிறது, அவைட்ட ஆசி வேண்டி அவரை மதித்து நடக்கிறதுக்கு துணை புரியும், தன்னம்பிக்கையை வளர்க்கறதுக்கு, மற்றவர்கள் அயலவர்களோட நல்லுறவை பேணுறதுக்கு எல்லாம் இந்த பண்டிகைகள் வழிவகுக்கின்றன. அதனாலதான் இந்த பண்டிகைகளை நாங்கள் ஒன்றிணைந்து கொண்டாடி இந்த பண்புகளை வளர்ப்போம் என்று சொல்லப்படுகின்றது பிள்ளைகள். இப்ப பிள்ளைகள் 92ஆம் பக்கம் பாருங்கோ, பயிற்சி 13.1 பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக என்று சொல்லி இருக்கு. இந்த விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டவர் யார்? யார் சொல்லுங்க பாப்போம். கல்வி பணிப்பாளர் திரு அழகன். சரியோ? இலங்கையில் கொண்டாடப்படும் பண்டிகைகள் எவை என்றா தைப்பொங்கல், தீபாவளி, வருடப்பிறப்பு, ஆடிப்பிறப்பு, நோன்பு பெருநாள், கட்சி பெருநாள், பொசன், வெசாக், நத்தர், ஈஸ்டர் போன்றவர்கள். அடுத்தது பண்டிகை கொண்டாடப்படும் போது பொதுவாக கடைபிடிக்க வேண்டிய செயற்பாடுகள் 4 தர சொல்லி இருக்கு. அதாவது நாங்க என்ன செய்யணும், நாங்க எங்களோட உடலையும் வீட்டையும் தூய்மைப்படுத்தலாம், இறை வழிபாட்டை மேற்கொள்றது, புத்தாடை அணிகிறது, நண்பர்களுடன் உறவாடுதல், கூடி உண்ணுதல், அதுதான் நாங்க செய்யற செயல்கள். சரியோ? பண்டிகைகள் மூலம் புறப்படும் நல்லொழுக்கங்கள் எவை? அதாவது அற ஒழுக்கங்களையும் விழுமியங்களையும் சம்பிரதாயங்களோடு ஒன்றிணைக்கின்றது, மற்றது ஒற்றுமையாக செயற்பட வழிவகுக்கின்றது, பெரியோரை மதிக்க உதவுகின்றது, தன்னம்பிக்கை, நல்லுறவு போன்றவற்றை பேணுவதற்கு விருத்தி செய்வதற்கும் இந்த பண்டிகைகள் உதவுகின்றன. அடுத்த 5வது, நீங்கள் விரும்பும் பண்டிகை பற்றி 5 வாக்கியங்கள் எழுத சொல்லியிருக்கு. நீங்க ஏதாவது ஒரு பண்டிகையை பற்றி 5 வசனம் எழுதவும். பிள்ளைகள் கொப்பில் எழுதுங்கோ.
93ஆம் பக்கம் 13.25 பயிற்சியை பாருங்க. ஒழுங்குபடுத்தி எழுத சொல்லி இருக்கு. அது ஈஸியானதுதான், கவனிங்க. இதுல அதாவது மாறி கிடக்கிற சொல் என்னண்டா கலாச்சாரம், அடுத்தது வழக்காறு, மூன்றாவது புத்துணர்ச்சி, நான்காவது தன்னம்பிக்கை, அஞ்சாவது சம்பிரதாயம். 13.3 பாருங்க பிள்ளை, இடைவெளி நிரப்புவோம் கிடக்கு. இங்க முதலாவது இருதிணை. இருதிணை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க, படிச்சிருக்கிறீங்க. அகுரிணை, உயர்திணை, அகுரிணை அண்டு. அடுத்த இரண்டாவது இருசுடர். இருசுடர் என்றா சூரியன், சந்திரன். அடுத்தது முக்கணி. முக்கணி என்று சொன்னா மா, பலா, வாழை. அடுத்தது முக்காலம். முக்காலம் என்ற இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நாட்படை என்றா தேர் படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை என்று வரும். நாட்பொருள் என்றா அறம், பொருள், இன்பம், வீடு. அடுத்தது ஐம்பொறி. ஐம்பொறி என்ற மெய், வாய், கண், மூக்கு, செவி. ஐம்பூதம் பிள்ளைகள். ஐம்பூதம் என்ற நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். அடுத்தது அறுசுவை. சுவைகள் 6: இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கைப்பு. அடுத்தது 7 ஸ்வரங்கள், நீங்க மியூசிக்ல படிப்பீங்க. ச, டி, க, ம, ப, த, நி. அடுத்தது 8 திசைகள்: வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு. இதெல்லாம் உங்களுக்கு புதுசுதான் பிள்ளைகள். ஆகவே நீங்க என்ன செய்யணும், கொப்பிட எழுதி இதை மனப்பாடம் செய்யணும். சரியோ? 94ஆம் பக்கம் 13.4. இங்க பேராகவும் வினையாகவும் வரும் சொற்களை தெரிந்து கோடிடுவோம். ஒரு சொல் பேராகவும் வரும், அது வினையாகவும் வரும். இப்ப உதாரணம் காட்டியிருக்கு. இதுல மறை என்றா அதன் பெயர் வேதம் என்று சொல்லியிருக்கு. வினை என்றா மறைத்தல் என்று சொல்லியிருக்கு. அதே மாதிரி அடி. அடி என்று சொன்னா அதன் பெயர் பாதம், மற்றது அடிக்கிறது, வினை அடிக்கிறது வரும். அடுத்தது படி. படி என்று சொன்னா படிக்கட்டு என்று பெயர் வரும், படித்தல் என்றது வினை வரும். அடுத்தது பிள்ளைகள் குடி. குடி என்று சொன்னா மக்களை குறிக்கும் பெயர், மற்றது குடித்தல் என்று வினைக்கு வரும். அடுத்தது கல். கல் என்றா கல்ல குறிக்கும் பெயர், கற்றல் என்றது வினைய குறிக்கும். அடுத்தது வாழை. வாழை அது பெயர்ச்சொல் மாத்திரம் தான் இருக்கு, அதுக்கு வினைச்சொல் இல்லை. அடுத்தது நாய். நாய்க்கும் பெயர்ச்சொல் மாத்திரம் இருக்கு, அதுக்கு வினைச்சொல் இல்லை. வீடு, அதுக்கும் பெயர்ச்சொல் மாத்திரம் தான் இருக்கு, ரெண்டும் வராது. அடுத்தது உடை. உடை என்று சொன்னா ஆடைய குறிக்கும். அடுத்தது உடைதல் என்றது வினைய குறிக்கும். அடுத்தது பாய் என்று சொன்னா பெயர் படுக்கிற பாய குறிக்கும், பாய்தல் என்றது வினைய குறிக்கும். அலை என்று சொன்னா கடல் அலைய குறிக்கும், மற்றது அலைந்து திரிகிறது வினைக்கு வரும். அடுத்தது இறை. இறை என்ற உணவு. அது இந்த வினை அதாவது இறைதல், வண்டு இறைதல் அப்படி வரும் பிள்ளைகள். அடுத்தது சட்டி. சட்டி என்று சொன்னால் அதுக்கும் பெயரைத்தான் குறிக்குது, ஒன்றுதான் வரும். அடுத்தது நாடு. நாடெண்டா அது ஒரு நாட்டை குறிக்கிறது பெயர், மற்றது நாடுறது என்றா அதாவது ஒன்றை தேடி போறது. கரை என்று சொன்னால் கடல், கரை, அது பெயரை குறிக்கும், மற்றது கரைக்கிறது, அம்மா தேநீரில் சீனியை கரைத்தார் என்று வரும். அடுத்தது மடி. மடி என்று சொன்னால் அதாவது மடி என்றது பெயரை குறிக்கும், மடித்தல் என்றது வினைய குறிக்கும். அறை. அறை என்று சொன்னா ரூம், அதாவது பெயரை குறிக்கும், வினை அறைதல், ஆணியா அறைதல் அப்படி என்று வரும். அடுத்தது நகை. நகை என்று சொன்னா பெயர் ஆபரணம் அப்படி வரும், மற்றது நகைத்தல். நகைத்தல் என்று சொன்னா சிரித்தல் அப்படி வரலாம். பார் என்று சொன்னா பெயர் பூமி, மற்றது வினை பார்த்தல் அப்படி வரும். அணி என்று சொன்னா அணி என்ற ஆபரணம், அணிதல் என்று வினைக்கு வரலாம். ஓடு என்ற வீடு வேகிற ஓடு அப்படி பெயருக்கு வரும், ஓடுதல் என்றது வினைக்கு வரும். சரியோ? 13.5 கீழ்வரும் சொற்களை பெயராகவும் வினையாகவும் கொண்டு வாக்கியங்களை அமைப்போம் என்று கிடக்கு. அங்க ஏற்கனவே மேலே பெயராகவும் வினையாகவும் வரும் சொற்களை பார்த்த நாங்கள். இப்ப உதாரணத்தை பாருங்க.
உடை என்ற பெயருக்கு நான் உடை அணிந்தேன் அப்படி வரும். வினை என்று சொன்னா புதிய பென்சில் உடைந்து விட்டது அப்படி என்று வினைக்கு வந்திருக்கு பிள்ளைகள். அதே மாதிரி ஆடு, நான் வீட்டில் ஆடு வளர்த்தேன் அப்படி என்று வரலாம் பெயருக்கு. வினைக்கு வந்து அவள் அழகாக நடனம் ஆடினாள். அடுத்தது இறை, பறவைகள் அதிகாலையில் இறை தேட சென்றன என்று பெயருக்கு வரும். வண்டுகள் காலையில் பூக்களை வட்டமிட்டு இறைந்தன அப்படி வரலாம். முயல் என்ற காட்டில் வெள்ளை முயல் துள்ளி ஓடியது அப்படி வரலாம் பெயருக்கு. வினைக்கு வந்து கண்ணன் பரீட்சையில் முதலிடம் பெற வேண்டும் என்று முயன்றான் அப்படி வரும். முடி என்று சொன்னா அரசன் முடி சூடினான் அப்படி பெயருக்கு வரலாம். நான் ஆசிரியர் தந்த வீட்டு வேலையை விரைவாக செய்து முடித்தேன் அப்படி வினைக்கு வரலாம். அடுத்தது படி என்ற அவன் மாடிப்படிகளில் ஏறினான் அப்படி பெயருக்கு வரலாம். கமலா சிரத்தையுடன் படித்தாள் அப்படி வினைக்கு வரலாம். அடுத்தது ஒளி, தாவரத்துக்கு சூரிய ஒளி அவசியம் என்று பெயருக்கு வரும். திருடன் போலீஸை கண்டதும் ஓடி ஒளிந்தான் அப்படி வினைக்கு வரும். குலை என்ற வாழை குலை போட்டது அது பெயருக்கு வரலாம். அவள் நண்பியின் தலைமுடியை குலைத்தாள் அப்படி வினைக்கு வரலாம். அடுத்து மறை என்ற பெயருக்கு அந்தணர்கள் மறை ஓதினர் அப்படி வரும். வினைக்கு வந்து சூரியன் மேற்கில் மறைந்தது அப்படி வரலாம். அடுத்தது ஓடு, அதாவது கிராமங்களில் வீடுகள் ஓடால் வேயப்பட்டது அப்படி வரும் பெயருக்கு. வினைக்கு வந்து அவன் ஓட்ட போட்டியில் ஓடினான் அப்படி வரலாம். அடுத்தது அடி, அடி வந்து ஆலயங்களில் சிலர் நேர்த்திக்கடன் செய்யும் போது அடியோடு அடி வைத்து நடப்பர் அப்படி என்று பெயருக்கு வரும். நான் தவறு செய்தால் என்னை பெற்றோர் அடித்தனர் அப்படி என்று வினைக்கு வரலாம். அடுத்தது நாம் காரில் நல்லொழுக்கத்துடன் வாழ வேண்டும் அது பெயருக்கு வரும். நாம் வயோதிபரை கவனித்து பார்க்க வேண்டும் அது வினைக்கு வரலாம். அடுத்தது கரை, அவன் கடற்கரையில் விளையாடினான் அது பெயருக்கு வரும். அம்மா தேநீரில் சீனியை கரைத்த அது வினைக்கு வரும். 13.6 பயிற்சியில வாக்கியத்தில் உள்ள இழுவாய் பயனிலை தொடர்புகள் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் அடையாளம் இடுவோம் என்று சொல்லி பிள்ளைகள். இங்க அடையாளம் தான் போடணும், சரி பிள்ளை என்று எழுதக்கூடாது. முதலாவது வசனத்தை பாருங்க, ஆசிரியர் கூறிய அறிவுரைகள் மனதில் பதிந்துள்ளன. இங்க பதிந்துள்ளன என்ற வினை சொல் வந்து அதாவது பயனிலை பன்மையாக இருக்கிறபடியால் நாங்க அங்க பன்மை இருக்கா, பேச்சொல்ல பன்மை இருக்கா, அது இந்த இழுவாய் பன்மையா இருக்கான்னு பார்க்கணும். இங்க அறிவுரைகள் பன்மையாக இருக்கிறபடியால் அந்த வாக்கியம் தொடர்புடையதா வாக்கியமாக இருக்கிறபடியால் சரி என்று போடணும். அடுத்தது எறும்பு தேவையான உணவுகளை சேகரித்து வைத்தன. இங்க பாருங்க, இதுல பயனில வைத்தன என்று பன்மையில இருக்கு. ஆனா இங்க இழுவாய் பாருங்க, எறும்பு ஒருமையில தந்திருக்கு. ஆகவே அதுக்கு இடையில தொடர்பு இல்லாதால அது நாங்க பிழையண்டு போடுவோம். அடுத்தது பருத்தி நூல் பஞ்சிலிருந்து எடுக்கப்படுகின்றது. இங்க பாருங்க, எடுக்கப்படுகின்ற ஒற்றுமை, அதாவது பயனில வந்து ஒற்றுமையில இருக்கு. இங்க பருத்தி நூலும் ஒற்றுமையில இருக்கிறபடியா தொடர்புடையதாக கணிக்கப்படும். அடுத்தது மலைத்துளியும் சூரிய ஒளியும் வானவில் தோன்றுவதற்கு அவசியமாகின்றன. அவசியமாகின்றன என்றது பன்மை, அதாவது பயனிலை. இங்க மலைத்துளி சூரிய ஒளி ரெண்டும் சேர்ந்து இருக்கிறபடியால் அதுவும் பன்மையில வர்றபடியால் தொடர்பு உண்டு. ஆகவே சரி என்று வரும். அடுத்தது வானில் பறவைகள் அழகாக பறந்து சென்றன. சென்றன வந்து அதாவது வினைச்சொல் வந்து பயனிலையில இருக்கு. இங்க பறவைகளும் பாருங்க பன்மையிலான் இருக்கு. ஆகவே அதுக்கு இடையில தொடர்பு சரியானதாக இருக்கிறபடியால் அதுவும் சரி என்று வரும் பிள்ளைகள். இதுடன் இந்த வார பாடம் முடியுது. இனி அடுத்த வாரம் நாங்க இன்னொரு பாடத்துடன் சந்திப்போம்.